ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டேன். கேமரா ஆன் பண்ணாமையே நான் எத்தனையும் செஞ்சுட்டேங்க, மறந்துட்டு. ஸோ அதனால தான் இதுலேருந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அடித்து இது கூட போட்டுக்கலாம். மிக்சியில் அரைக்காமல் இப்படியே தோலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து தோலாக அப்படியே இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லா வெந்து மசிஞ்சு வரும்போது தக்காளி தோலோட அந்த காரம், உப்பு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க. எங்களுக்கு வந்து எனக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா, அந்த வரமிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா போட்டு கூட ஒரு சிலர் செய்வாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க. கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் காரம் போடுற மாதிரி நல்லா அடி பிடிக்காமையும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா, அதாவது தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எங்கேயாவது இதை வெளியில் கொண்டு போகணும், கெடாமல் இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக, இல்லை 2 நாளைக்கு கெடாமல் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் 1 நாள் 2 நாள் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணுங்க. அதாவது நீங்கள் டூர் ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ ஒரு நாள் வேணும், இன்றைக்கி நைட்டு போகிறோம், நைட்டு கடையில் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க, கெடாது. தண்ணி ஊற்றாமல் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொண்டு போவோம். ஆனால் தண்ணி ஊற்ற மாட்டோம், எண்ணெயிலேயே அதை வந்து நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா பாதி 3/4 வேக்காடு பக்கம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி தண்ணி தக்காளியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வருங்க நோட்டிஃபிகேஷனில். கொஞ்சம் வேகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். மூடி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம், அடி பிடிக்கக்கூடாது. வெயிட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் தோசைக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் அடை, தோசை இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க இல்லையா, அதுக்கெலாம் வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்கள் சட்னியாக, அதாவது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி தான் வேணும் அப்படின்னா, இதை வந்து குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுக்கலாம்.
ஆனால் வந்து இந்த தோல் தோலாக இருந்தால் ஒரு சில குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க. இதை நீங்கள் எல்லாமே ஆனதுக்கப்புறம் அதாவது எல்லாம் வெந்து இறக்கி அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. தக்காளி தோல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சியில் ஒரு அரைச்சி கூட கொடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், முக்கால் பதம் வந்ததுக்கப்புறமா அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துன உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பீங்க இல்லையா, அதனால தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வெளியில் வருங்க. அப்புறம் தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். நீங்களும் நல்லா குத்தி குத்தி விடுங்க தக்காளியை. அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு தக்காளி சீக்கிரமாக வேகுங்க. இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபேவரேட்டுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ ட்ரை பண்ணி போட்டேன். இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதாவது வந்து நமக்கு வேறு ஃப்ளேவர் வேணும்னாலும் சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மட்டன் ஃப்ளேவர் வேணும்னா மட்டன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. கேமராவில் கவர் ஆகலைங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்க விடக்கூடாது. ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வந்து தக்காளி நல்லா வெந்து வதங்குச்சுன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னா